ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கிறாங்க. இந்த உண்மையான விஷயங்களை இந்த கோயிலில் இறைவன் முன்னாடி அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல சாட்சி அமையுது. மேடம், உங்கள் பேர்? சித்ரா. சிவகுமார். சார் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் 5 இயர்ஸாக வந்துட்டு 5 வருஷமாக வரீங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? இல்லை, எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது, அதனால் இங்கே சாய் போடுவான்னு சொல்லி தான் வந்தீங்க. பலர் நீ பல வாட்டி 9 நாள் சுற்றிட்டு போயிருக்கிற இல்லையா? எதுக்காக வந்த அப்படின்றது உன் கையில் இருக்கிற குழந்தைய பார்த்தோன்னா தெரியும் எல்லாருக்கும். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது உங்களுக்கு? 9 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே சாய்பாபாட்ட வேண்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. பாப்பா பையனா பொண்ணா? பாய் பிறந்திருக்கான். என்ன பேர் போட்டிங்க பாப்பாவுக்கு? 5 மாதம் முடிஞ்சிருச்சா பாப்பாவுக்கு? 3 மந்த் முடிஞ்சிருச்சு. சாமியை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இது இப்போ நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சாவடி ஊர்வலம் குழந்தைய சாவடியாக தான் எடுத்துகிட்டு வரோம். ஒரு சாவடி ஊர்வலத்துக்கு சாரம் வந்திருக்காரு. உன்னையும் நான் வர சொன்னேன், சுற்றிட்டு போ, இவ்வளோ நாள் குழந்தை இல்லைன்னு சொல்கிறியா, பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதம் மட்டும் 4 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இது 4வது, 3 பையன், 4வதும் பையன். அதனால் பாபா கொடுத்தாலே எல்லாருக்கும் பையனை தான் அள்ளி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சாவடி ஊர்வலம் நெருங்குற டைமில் வர்றவங்க எல்லாருக்கும் அதுதான் அடுத்து பிறந்துட்டு எல்லோரும் அவங்க வாயால் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஏரியா மட்டும் இல்லை, எங்கேருந்து வராங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு நீ ஒரு நல்ல சாட்சியாக இருக்குது. இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சாவடி ஊர்வலத்தை சார் கண்டிப்பாக கலந்துக்கணும். 2 பேரும். நீ எப்படி குழந்தை எடுத்துகிட்டு வர முடியும்? நீங்கள் சுற்றும் போது கொடி எடுத்துகிட்டு சாயங்காலம் சுற்றுவோம். குழந்தை இருக்கா, அந்த சாமி இங்கே நிற்கும். ஊர்வலம் போன சாமியை நாங்கள் இந்த ஊஞ்சலில் வச்சுருப்போம். ஏன்னா இந்த மாதிரி குழந்தை பிறந்தவங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, முடியாதவங்க, வயசானவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொடி எடுத்து சுற்றுவாங்க தனியாக. மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம் சுற்றுறதுக்கு. அவங்க வரைக்கும் சுற்றலாம். அதை எழுதி போட்டிருக்கோம் போர்டில். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ சுற்றணும்னு சொன்னால் இங்கே கூட்டமாகிடும். இங்கேயே மூலதாளெல்லாம் இருக்கும், இடம் பத்தாது. அதனால் அவங்க வரைக்கும் சுற்ற வைப்போம். நீ பாப்பாவை எடுத்துகிட்டு இங்கே சுற்று. எங்கள் அம்மாவும் சுற்றட்டும். இவர் மட்டும் ஊர்வலம் போகுது இல்லையா, அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் அவர் லீவ் போட்டு தான் ஆகணும். வேறு வெள்ளிக்கிழமை பார்த்து வருது. ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு அவர் போய் ஊர்வலத்தில் போயிட்டு வரட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பணம் கொடுத்து வாங்கிடலாம். இதெல்லாம் கடவுள் நமக்கு அருள் கொடுக்கறது. அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உனக்கு இந்த நாள் படம் உனக்கு அழகான ஒரு குட்டி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இது இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மற்றவங்களுக்கு நடக்கணுமா அப்படின்னு நினச்சி இயங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றதுக்கு நீங்கள்லாம் ஒரு சாட்சியாக அமையிறீங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா ஆயிட்டாங்களா? பரவாயில்ல. அம்மாவும் குழந்தைய தூக்கி பார்த்து இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி விஷயம் நடக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக அமையுது இல்லைங்களா? அதனால் இந்த பாபா கோயிலில் வர்றவங்களே இதை நாங்கள் குழந்தைய சாவடியாக தான், எங்கள் வீட்டிலே குழந்தை இல்லாமல் இருந்து 2 குழந்தைங்க பிறக்கும்போது நாங்கள் குழந்தைய சாவடியாக தான் முதல்ல அவரை தூக்கணும். அதில் வருஷம் எல்லாருக்கும் குழந்தைங்க கொடுத்துட்டு வர்றாரு. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 8-9 குழந்தைங்க பிறந்திருக்கு. 1 மட்டும் தான் பொண்ணு, மற்றதெல்லாம் பையன்தான். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதம் சாமி கும்பிட்டுட்டு போனவங்க 3 பேர். நீ 4வது. எல்லாம் பையனாக தான் பிறந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குழந்தை வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த குழந்தை சாவடியில் கலந்துப்பாங்க. நிறைய பேர் சுற்றுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணணுன்ற போது இது பண்ணி போயிடுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணால் அவருக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு கொடுப்பாரு. அதை அவங்க நிறுத்திடுறாங்க. அதையும் அவங்க பூர்ணமாக செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக இந்த பாபா கொடுப்பாருன்றதுக்கு நீ நல்ல சாட்சி அமைகிற. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். பேசுங்க. நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக வரோம். காட் ரொம்ப பவர்ஃபுல்லாக சாமி. நாங்கள் நல்லா வேண்டுவோம். நான் 9 தடவை சுற்றுவேன். ஆனால் நீங்கள் வாங்க, பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பலன் கிடைக்கும். கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்?